இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60வது அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்தித்தாலும், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா, இது எவ்வளவு பெரிய வியாதி தெரியுமா, இது எவ்வளவு பெரிய தேவை தெரியுமா என்று கூறி பிரச்சனையை உயர்த்தாதிருங்கள். ஏனென்றால் பெரிய பெரிய பிரச்சனைகளை விட, பெரிய வியாதிகளை விட, பெரிய தேவைகளை விட மகா பெரிய ஆண்டவர் உங்களுடன் கூட இருக்கிறார். எனவே உங்களை எதிர்க்கிறவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதற்கு பயப்படாதீர்கள். மாறாக என்னுடைய தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தவர். கடலை பார்த்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டவர். காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டவர். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவர் என்று சொல்லி, நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு முன்பாக உன்னதமான தேவனை உயர்த்துங்கள். அப்பொழுது மலை போல் தோன்றுகிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் அகன்றுவிடும். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் எல்லாவிதமான தேவைகளிலிருந்தும் விடுவித்து காத்து வருவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை மட்டும் உயர்த்தவும் அதையே பெரிதாக எண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற அன்பின் கர்த்தராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.